والسماء ذات البروج واليوم الموعود والشاهد ومشهود قتل أصحاب الأخدود. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحدي حدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள, அல்லாஹ் இந்த உலகத்திற்கு பேரருட்கொடையாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறார். முஹம்மது நபி இந்த உலகத்திற்கு எத்துணை பெரிய மகத்துவம் வாய்ந்தவர் என்பது குறித்து அல்லாஹ் தனது திருக்குர்ஆனில் ஒரு வசனத்தில் மிக அழுத்தமாய் இறைவன் பதிவு செய்கிறார். சூரா அஹ்ஸாப் 33வது அத்தியாயம் 45, 46வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். யா அய்யுஹன் நபி, ஓ நபியே, இன்னா அர்ஸல்நாக ஷாஹிதா, உங்களை நாம் நற்செய்தி கூறுபவராய் இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறோம். ஓ முபஷ்ஷிரா, மக்களுக்கு நன்மையை ஏவி அவர்கள் செய்கிற அமல்களை ஆர்வப்படுத்துவதற்காக உங்களை அனுப்பியிருக்கிறோம். ஓ நதீரா, அவர்கள் செய்கிற தீமைகளை விட்டு அவர்களை எச்சரிப்பதற்காக உங்களை அனுப்பியிருக்கிறோம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வதாஇயன் இலல்லாஹி பிஇத்னி, அல்லாஹ்வின் அனுமதியோடு மக்களை அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் அழைக்கிற அழைப்பாளராய் உங்களை அனுப்பியிருக்கிறோம். தாஇ என்றால் அழைப்பாளர் என்று பொருள். சொல்லிவிட்டு அல்லாஹ் முத்தாய்ப்பாய் அந்த வசனத்தை முடிக்கிறான். வசிராஜம் முனீரா, நபியே, இந்த உலகத்திற்கு நீங்கள் ஒரு ஒளி விளக்காய் திகழ்வீர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் அப்படி முன்னாடி தள்ளி வந்துருங்க, பின்னாடி தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக மக்களுக்கு ஒளி விளக்காய் திகழ்வார் என்று அல்லாஹ் புகழாரம் சூட்டுகிறார். இந்த ஒளி விளக்கு இந்த உலகை விட்டு பிரிகிற தருவாய் நமக்கு மிகச்சிறந்த படிப்பினையூட்டுகிற சம்பவங்கள் ஏராளமானவை இருக்கிறது. நாம் திரும்ப திரும்ப பலதரப்பட்ட செய்திகளை கேட்டாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அதற்கான படிப்பினைகள் குறைவாகத்தான் இருக்கிறது. சிராஜம் முனீரா, இந்த தூதர் உங்களுக்கு ஒளி விளக்காய் திகழ்வார். அந்த தூதருடைய இறுதிகட்ட நிகழ்வுகள் ஒட்டுமொத்த உலகத்திற்கு மிகச்சிறந்த
ஒன்றினை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிகிற பொழுது அவர்கள் குறிப்பிட்ட சில மாதங்களுக்கு முன்பாகவே அவர்களுக்கு சில அடையாளங்களை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். சுமார் 41வது வயதிலிருந்து 62 வயது வரைக்கும் ரமலானுடைய நோன்பு காலங்களில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹுவின் தூதரின் அருகிலே வருவார். ரமலானுடைய மாதத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு பிரத்யேகமான ஒரு பணி ஒன்று நடக்கும். அதுவரைக்கும் இறக்கப்பட்டிருக்கிற திருக்குர்ஆன் வசனங்களை திரும்ப ஓதச் செய்து அதை சரிபார்க்கிற வேலையை ஜிப்ரீல் அவர்கள் பார்ப்பார்கள். 62 வயது வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டு ரமலானும் ஒரே ஒரு முறை ரமலானிலே வந்து குர்ஆனை சரிபார்த்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகளாரின் 63வது வயதில் மட்டும் 2 முறை வருகிறார். அந்த ரமலானில் ஒரு முறை வந்து விட்டார், திருக்குர்ஆன் சரிபார்க்கப்பட்டு விட்டது, மீண்டும் 2வது முறை வருகிறார். அல்லாஹுவின் தூதரின் உள்ளத்திலே சிறிது நடுக்கம் ஏற்படுகிறது. பிறகு அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஒரு சமயம் குழுமி இருக்கிறது நபித்தோழர்களுடைய சபை. அந்த சபையிலே இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஒரு புதிர் ஒன்றை போடுகிறார்கள். இளைஞர் சஹாபாக்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் குழுமி இருக்கிற சபை. அல்லாஹுவின் தூதர் ஒரு புதிரை கேட்கிறார்கள். தோழர்களே, இன்னல்லாஹ ഖയ്யர அப்தா பைன துன்யா வ பைனமா இன்தஹு. ஒரு அடியாரிடத்தில் அல்லாஹ் கேட்டான், உங்களுக்கு இந்த உலகம் வேண்டுமா அல்லது அல்லாஹ்விடத்தில் இருப்பது வேண்டுமா என்று கேட்டான். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஒரு அடியாரை அழைத்து அல்லாஹ் கேட்கிறார், உனக்கு இந்த உலகம் வேண்டுமா அல்லாஹ் கிட்ட இருக்கிறது வேண்டுமா என்று கேட்டான். ஃபக்தார மா இன்தல்லாஹ். அந்த அடியாரா அல்லாஹ்விடத்தில் இருப்பதுதான் வேண்டும் என்று தேர்வு செய்து விட்டார். பதிலை முடிக்கிறார்கள். நடுவிலே அமர்ந்திருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் விம்மி விம்மி அழ ஆரம்பிக்கிறார்கள். அருகிலே இருக்கிற இளவயது சஹாபாக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். இந்த கிழவருக்கு என்ன ஆயிற்று, ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிட்டாங்கன்னு இவர் அழுகிறார். அல்லாஹ் கிட்ட இருக்கிறது வேண்டுமா இந்த உலகம் வேண்டுமா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் கிட்ட இருக்கிறது தானே எல்லாரும் தேர்வு செய்வாங்க. மேடையிலே நின்றவாறு மெம்பரிலே நின்றவாறு நபிகளார் அபூபக்கர் அவர்களை அழைத்து சைகை செய்தார்கள். அபூபக்கரே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். அந்த அடியார் ரசூலுல்லாஹ் தான். இந்த உலகம் வேணுமா அல்லாஹ் கிட்ட இருக்கிறது வேண்டுமா என்றால், இறைவனிடத்தில் இருப்பதை தேர்வு செய்து விட்டேன் என்றால் இந்த உலகை விட்டு பிரிய போகிறேன் என்பதை சூசகமாய் சொன்னார்கள். அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் புரிந்து கொண்டார்கள். இப்படி நான் இந்த உலகை விட்டு பிரிய போகிறேன் என்பதை அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சில அடையாளங்களின் மூலமாய் தெளிவுபடுத்தினார்கள். முஆத் இப்னு ஜபல் மிக புத்தி கூர்மை வாய்ந்த ஒரு இளைஞர், இஸ்லாத்திற்காக பல்வேறு தியாகங்களை செய்தவர். யமன் நாட்டிற்கு தாவா செய்வதற்காக அனுப்புகிறார்கள். ஒட்டகத்தின் மேலே முஆதை அமர வைத்து விட்டு ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கீழே நடந்து வருகிறார்கள். வரும்போதே சில அறிவுரை எல்லாம் சொல்லிட்டே வர்றாங்க. முஆத் அவர்களிடத்தில் ஓப்பனா உடைக்கிறாங்க, முஆதே, நீ போய்விட்டு திரும்புகிற பொழுது நான் கட்டிய பள்ளிவாசலை பார்க்கலாம், மஸ்ஜித் நபவியை பார்க்கலாம், அல்லது என்னுடைய கபரை நீ பார்க்கலாம். நான் இருக்க மாட்டேன், நீ பள்ளிய பார்க்கலாம். என்ன பார்க்கணும்னா நான் கட்டின பள்ளிவாசலை பார்க்க முடியும், அல்லது என்னை அடக்கம் செய்திருக்கிற கபரை பார்க்க முடியும். முஆத் அழ ஆரம்பிக்கிறார். பிறகு அல்லாஹ்வின்
செய்தியை பார்க்கிறார். அதில முத்தாய்ப்பா இறுதியாய் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் மக்களை எல்லாம் அழைத்து சொன்னார்கள், மக்களே, ஈமான் என்றால் என்ன, ஈமானின் அடிப்படைகள் என்ன உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டேன். தொழுகை எத்தனை நேர தொழுகை, எந்த நேரத்தில் தொழ வேண்டும், எப்படி தொழ வேண்டும் கற்றுக் கொடுக்கப்பட்டு விட்டது. நோன்பு எப்படி நோக்க வேண்டும், எந்த நேரத்தில் நோன்பு நோக்க வேண்டும் சொல்லப்பட்டு விட்டது. ஜகாத் தங்கத்திற்கு எவ்வளவு, வெள்ளிக்கு எவ்வளவு, ஆடு எவ்வளவு, மாடு ஒட்டகத்திற்கு எவ்வளவு என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்து விட்டேன். ஒரே ஒரு கடமையை நான் சொல்லித் தரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லிதஅஹுது மனாசிகக்கும், நான் ஹஜ்ஜுக்கு செல்ல போகிறேன், உங்களுக்கு ஹஜ் கடமையை நான் கற்றுத்தர போகிறேன். ஃபஇன்னி லா அத்ரி லஅல்லி லா ஹஜ்ஜ பஅத ஹஜ்ஜதி ஹாதா. இதா ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை உடைக்கிறார்கள். இந்த ஹஜ்ஜுக்கு பிறகு வரக்கூடிய ஆண்டு நான் உயிரோடு இருப்பேனா இருக்க மாட்டேனா என்று தெரியாது. சொன்னது ரசூலுல்லாஹ் சும்மா கூப்பிட்டாலே வந்திருப்பாங்க. இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் லட்சோப லட்ச சஹாபாக்கள் குழுமுகிறார்கள். ஹஜ் கிரியைகளை அல்லாஹ்வின் தூதர் கற்றுத் தருகிறார்கள். இந்த ஹஜ்ஜின் பொழுது சுமார் 4 நாட்கள் அரஃபா, மினா, முஸ்தலிஃபா, அதற்கு அடுத்த ஒரு நாள், இந்த 4 நாட்களும் 23 ஆண்டு காலம் அல்லாஹ்வின் தூதர் வாழ்ந்த வாழ்க்கையை ரத்தின சுருக்கமாய் ஒரு பேருரையாய் நிகழ்த்துகிறார்கள். இதைத்தான் வரலாற்றில் இறுதி பேருரை என்று சொல்லப்படும். நம்மிடத்தில் ஒருவர் கேட்கிறார், ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவர், பாய் முஹம்மது என்கிறீர்கள், முஹம்மது வாழ்ந்தார் என்கிறீர்கள், முஹம்மது இஸ்லாத்தை எடுத்துரைத்தார் என்கிறீர்கள், அவரை பற்றி ஒரு குறிப்பு தர முடியுமா என்று கேட்டால் இந்த இறுதி பேருரையை எடுத்துக் கொடுத்தால் போதும். இஸ்லாம் என்கிறீர்கள், இஸ்லாமிய மார்க்கம் சிறப்பிற்குரியது என்றெல்லாம் சொல்லுகிறீர்கள், இஸ்லாம் குறித்து சில செய்திகளை சொல்லுங்கள் என்று கேட்டால் இந்த இறுதி பேருரையை எடுத்து சொன்னால் போதும். அவ்வளவு அழகான உரை. அதிலே ஒரே ஒரு துளியை மட்டும் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார். இந்த இறுதி பேருரையில் எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு தடவை எச்சரித்தார்கள். ஒரே ஒரு நிகழ்வை தவிர, மனித உரிமைகள், மனித உரிமை பிரகடனம், பிறருடைய கண்ணியம், மானம், மரியாதை, சொத்து, குறிப்பாக மனிதர்கள் விஷயத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சக மனிதனை எவ்வாறு மதிக்க வேண்டும் என்பதை 3 இடத்திலே அழுத்தமாய் சொன்னார்கள். ஒரே ஒரு பேருரை தான், சில நாட்கள் நடக்கிறது. அதிலே மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் இருக்கிறது அல்லவா, அது குறித்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் 3 இடத்திலே வலியுறுத்தி மிக அழுத்தமாய் சொன்னார்கள். உண்மையாகவே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த படிப்பினை ஊட்டுகிற இந்த அறிவுரையை உள்ளத்தில் ஆழமாய் பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் புனிதமாக்கிய காபா, அல்லாஹ் புனிதமாக்கிய மக்கா, அல்லாஹ் புனிதமாக்கிய துல்ஹஜ் மாதம். நாமோ அல்லது இஸ்லாமிய மக்கள் சேர்ந்தோ புனிதமாக்கவில்லை. மக்காவை, அந்த மக்காவில இருக்கிற காபத்துல்லாஹ்வை, அந்த துல்ஹஜ் மாதத்தை அல்லாஹ் புனிதமாக்கி இருக்கிறார். அதோடு கொண்டு வந்து ஒப்பிட்டார்கள். அல்லாஹ் புனிதமாக்கி இருக்கிற மக்கா, காபா, துல்ஹஜ் மாதம் அதே போன்று சக முஸ்லிமுடைய மானம் புனிதம். கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா,
யௌமிக்கும் ஹாதா ஃபி ஷஹ்ரிக்கும் ஹாதா. மானம், கண்ணியம், அவனுடைய உயிர், உடைமை, சொத்து அல்லாஹ் புனிதமாக்கி இருக்கிற இந்த மூன்றுக்கு நிகரானது. யார் சக முஸ்லிமுடைய மானத்தில் விளையாடுகிறாரோ அவர் அல்லாஹ் புனிதமாக்கி இருக்கிற கஅபாவை சேதப்படுத்தியதற்கு சமம். அதுதான் பொருள். துல்ஹஜ் மாதத்தை அவமானப்படுத்தியதற்கு சமம். மக்கா என்னும் புனித நகரத்தை, அந்த அரஃபா நாளை இழிவுபடுத்தியதற்கு சமம். சமகாலத்தில் நீங்கள் பார்க்கலாம், இந்த விஷயத்தில் பெரும்பாலும் தௌஹீத் பேசுகிற பலர் கூட அலட்சியமாய் இருப்பதை பார்க்கிறார். இறுதி பேருரை ஒரு 15 பாயிண்டுகள் அடங்கிய உரை, அதிலே மிக முக்கியமான அழுத்தமான உரை. மனிதர்கள், சக மனிதர்கள் விஷயத்தில் கண்ணியத்தை பேண தவறிவிடாதே, அவமானப்படுத்தி விடாதே, மிக கவனமாயிருக்க வேண்டும். ஒரு டீ கடையிலே 4 நபர்கள் சேருகிறோம். பிறரை பற்றி புறம் பேசுகிற அவல நிலை, பிறருடைய மானத்தை வாங்குகிற நிலை, ஒரு ஏற்ற தாழ்வுகளை பார்க்கிறார். யாரிடத்தில் பொருளாதாரம் இருக்கிறதா அவருக்கு ஒரு மரியாதை, பொருளாதாரத்தில் குறைவாக இருக்கிறாரா அவரை மதிப்பதே இல்லை, இழிவாய் கருதுகிற அவல நிலையை பார்க்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் ஆயிஷா அம்மையாருடைய வீட்டில் இருக்கிறாங்க. காது கொடுத்து கேட்க வேண்டும். குறிப்பாக சகோதரிகள் எல்லாம், தாய்மார்கள் மிக உன்னிப்பாய் கவனிக்க வேண்டும். நாம் பேசுகிற பேச்சு அடுத்தவனின் மானத்திலே, கண்ணியத்திலே விளையாடுகிற விளையாட்டு எவ்வளவு பாரதூரமானது என்பது குறித்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் அல்லாஹ்வின் தூதர் இருக்கிறார்கள். அவர்களுடைய சக மனைவி அம்மையார் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா உள்ள வர்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விளையாட்டா, கொஞ்சம் நக்கலா, நையாண்டியா, கிண்டலா ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஆள் கொஞ்சம் குள்ளமா இருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டிற்குள்ளாக சக மனைவி சஃபியா உள்ளே வருகிற பொழுது அழகாய் இருப்பார் சஃபியா அம்மையார். அவர் குறித்த ஹதீஸ்களிலே பார்க்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் ஹஸ்புக மின் சஃபியா, சஃபியா அழகுதான், அழகில் குறையில்லை, அழகுல உங்களுக்கு ஓகே போதும், என்றாலும் கதாவ கதா அவர் உயரத்தில் குள்ளமாக வல்லவா இருக்கிறார், குட்டச்சியா இருக்கிறாரே என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். நபிகளாரின் முகம் அப்படியே மாறுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஆயிஷாவை பார்த்து சொன்னார்கள், ரலியல்லாஹு அன்ஹா, லகத் குல்தி யா ஆயிஷா கலிமா, ஆயிஷாவே நீ சொன்ன இந்த வார்த்தையை லவ் முஸிஜத் பிமாயில் பஹர், கடலிலே போட்டால், குட்டச்சி என்கிற வார்த்தையை எடுத்து கடலுக்குள்ளே தூக்கி போட்டால் லமஸஜத்துஹு, அந்த கடலும் கடலிலே இருக்கிற அனைத்து உயிரினங்களும் அழிந்து நாசமாய் போகும். என்ன வார்த்தை பேசுகிறாய்? அவர் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னை பார்க்கிறாய் தானே, நான் யாரு குறித்தாவது கேலியோ, கிண்டலா, நக்கலா, ஒழுக்கம் ரீதியாய் ஏதேனும் குறை இருக்கிறதா? என்னோடு இருந்து கொண்டு குட்டச்சி என்கிறாயே, குட்டையாய் இருக்கிறாய் என்கிறாயே, கடல்ல தூக்கி போட்ட கடல் நாசமா போயிடும், கடல் அழிந்து போய்விடும். ஆயிஷா அறிவுச்சுடர், ஆயிஷா தான் அறிவில் சிறந்தவர். அவரை போன்று ஹதீஸ்களை ஆண்களில் கூட பலர் அறிவிக்கவில்லை. அவ்வளவு புத்தி கூர்மை வாய்ந்தவராய் இருந்தாலும் கூட அடுத்தவரை கிண்டல் செய்யாதே. குட்டையா இருந்தா என்ன, கருப்பாக இருந்தால் உனக்கு என்ன, ஒல்லியா இருக்கிறாரு, குண்டா இருக்கிறாரு, பல்லு கொஞ்சம் நீட்டிக்கிட்டு இருக்குது,
செய்திகளையும் நீங்கள் பார்க்கலாம். மாமியாரை பற்றி மருமகள் கழுவி ஊற்றுவது என்ன, மருமகள் நாத்தனாரை பற்றி பேசுவது என்ன, வேலைக்காரனை பற்றி முதலாளி, டீச்சரை பற்றி மாணவன், மாணவனை பற்றி டீச்சரு. ஒரு முஸ்லிம் யாரையும் கேவலப்படுத்த மாட்டான், யாருடைய மான மரியாதையில் விளையாட மாட்டான். ஒத்த வார்த்தை குட்டையாக இருக்கிறாள் என்கிற ஒரு வார்த்தையை கடலிலே தூக்கி போட்டால் கடல் அழிந்து போகும் என்று சொன்னால் நாம் பேசுகிற பேச்சுக்களை எல்லாம் எங்கே தூக்கி போடுவது? ஒருவர் நான் புறம் பேச மாட்டேன், அடுத்தவரை பற்றி பேச மாட்டேன் என்று முடிவெடுக்கிறார் என்று சொன்னால் வெளியில வரும்போதே பாக்கெட்ல அல்லது கையில ஒரு செலோ டேப் ஒண்ணு எடுத்துட்டு வரணும். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அல்லது அலைக்கும் அஸ்ஸலாம்னு சொன்ன உடனே எடுத்து டேப் எடுத்து வாயில அவரு அடிச்சுக்கணும். சமகாலம் அப்படித்தான் இருக்கிறது. வெளியே வந்தாலே வாயை திறந்தாலே மற்றவர்களை பற்றி பேசுகிற அவல நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மக்களால் எவர்கள் மலிவாய் கருதப்பட்டார்களோ அவர்களை தூக்கி பிடித்தார்கள். அவர் போட்டிருக்கிற ஆடையையோ அவருடைய தோற்றத்தையோ அவரிடத்தில் இருக்கிற செல்வத்தையோ நபிகளார் பார்க்கவில்லை. இதைத்தான் இறுதி பேருரையில் அழுத்தமாய் சொல்லுகிறார்கள். வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட மிக அழகான சம்பவத்தை பார்க்கலாம். ஜாகிர் என்கிற ஒரு நபி தோழர், ரொம்ப அரிதான சம்பவம். இவர் குறித்து ஒன்று இரண்டு செய்திகளை தான் நீங்கள் ஹதீஸ்களிலே பார்க்க முடியும். இவர் ஒரு கடை வீதிகள்ல வியாபாரம் செய்பவர். தோற்றத்தில் அழகில்லை, பொருளாதாரத்தில் பலவீனமானவர், ஆளை பார்த்தாலே கொஞ்சம் ரொம்ப கருப்பா, உடலில் எல்லாம் சில காயங்கள் ஏற்படுகிற மாதிரி தேமலா இருக்கும். அது மாதிரியான ஒரு நபி தோழர். இவர் என்ன செய்வார்? அல்லாஹ்வின் தூதர் மீது கொண்டிருந்த நேசத்தினால் ரசூலுல்லாஹ் கிட்ட தான் செஞ்ச அந்த வியாபாரத்தை கிடைக்கிற அந்த பொருளாதாரத்துல கொஞ்சமா பொருளை வாங்கிட்டு அன்பளிப்பு வாங்கிட்டு வந்து கொடுப்பார். இவர் ஒரு நாள் கடைகளிலே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். மக்களால் வெறுக்கப்படுகிற ஒரு நபர். மக்கள் யாரும் இவர்கிட்ட நெருங்க மாட்டாங்க, இவரை பார்த்தாலே பேச மாட்டாங்க, இவருடைய தோட்டத்திலே குறை உண்டு. ரசூலுல்லாஹ் செய்கிற காரியத்தை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் இவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற பொழுது அப்படியே அவருடைய முதுகுக்கு பின்னால் வருகிறார்கள். முஸ்னத் அஹ்மதிலே பார்க்கலாம். அப்படியே அவருடைய இடுப்புல கட்டி பிடிச்சிட்டு அவரை திரும்ப விடாத அளவுக்கு டைட்டா கட்டி பிடிக்கிறாங்க. அவர் ஜாகிர் சொல்கிறார், அர்சில்னி மன் ஹாதா, யாருப்பா இவ்வளவு நெருக்கமா என்னை பிடிக்கிறீர்களே, விட்டுவிடுங்கள். திரும்ப கூட முடியல. அவர் நபிகளார் என்று தெரிந்த மாத்திரத்திலே விட்டுவிடுங்கள் என்று சொன்ன வாய் விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க என்ற நல்ல கட்டி பிடிச்சுக்கோங்க. அல்லாஹ்வின் தூதர் அவருடைய முன்னால் வருகிறார்கள். அப்படியே கடை வீதியில நடந்து சென்று கொண்டிருக்கிற மக்களை பார்த்து கேட்டார்கள், கொஞ்சம் விளையாட்டா அவரை ரிலாக்ஸ் பண்றதுக்கு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. இந்த அடிமையை விலைக்கு வாங்குறவங்க உங்களை யாரும் உண்டா? அப்ப அவரு வாயிலிருந்து என்ன வருது, என்ன வார்த்தை, அவர் என்ன சிந்தனையில் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்வதற்காக அப்படி கேட்கிறாரு. ஜாகிர் என்கிற இந்த அடிமை யாரு விலைக்கு வாங்கிக்குவீங்களா? அப்ப அவர் புலம்புகிறார், யார சொல்லலாம், இதன் நிச்சயமா வல்லாஹி தஜிதுனி காசிதா, நானோ மக்கள் பார்வையில் மட்ட ரகமானவன், என்கிட்ட யாரு பேச கூட வர மாட்டாங்க, என்னை அப்படியே ஒதுக்க பார்க்கிறார்கள். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த வார்த்தையை கேட்டவுடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லாக்கின் இந்தல்லாஹி லஸ்த பிகாசித், நீ மக்கள் பார்வையில் மட்டமாய் கருதப்படலாம், மலிவாய் பார்க்கப்படலாம், தோற்றத்தை வைத்த அழகை வைத்த உன்னை ஒதுக்கலாம். ஆனால் அவுகால் லாக்கின் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அந்த
உன்னை விட விலை மதிப்பற்ற ஒருவர் இல்லவே இல்லை. நீ பணக்காரன், மக்கள் உன்னை எப்படி கருதினால் என்ன, நான் எப்படி உன்னை பார்க்கிறேன், உன் இறைவன் உன்னை எப்படி பார்க்கிறான். நம்மில் பலர் இது போன்ற மனிதர்கள் விஷயத்தில் கண்ணிய குறைவாய் நடப்பதை பார்க்கலாம். உறவுக்காரங்கள்லயே யாரு ரொம்ப ஏழையா இருக்கிறாங்களோ அவங்கதான் நம்ம சிந்தனையில இல்லையே. பிறரை பார்க்கிற பொழுது அந்த பார்க்கிற பார்வையிலே குறை இருக்கிறது. அவன் தோற்றத்தை வைத்தா, அவன் ஆடையை வைத்தா நாம் முடிவெடுக்க பார்க்கிறோம். இறுதியாய் ஒரே ஒரு செய்தியை பாருங்கள். இதே போன்று நாம் பல தடவை கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் தான். ஜுலைபீப், அதற்கு அர்த்தமே குட்டை பாவாடை என்ற அர்த்தம். பெண்கள் பயன்படுத்துகிற அந்த ஆடையை வச்சுதான் அவருக்கு பெயரே வைக்கப்படுகிறது. இவர் திருமணத்திற்காக அழைகிறார். மூஞ்சு ஃபுல்லா குழி குழியா இருக்கும், குள்ளமா தான் இருப்பாரு, கருப்பா இருப்பாரு. யாருமே பெண் தர மறுக்கிறார்கள். ஒரே ஒரு பெண் நபிகளாருக்காக இவரை திருமணம் முடித்தார் என்று வரலாற்றிலே பார்க்கலாம். ஒரு போர்க்களம் நடக்கிறது. போர்ல வீர தீரமா போர் செஞ்சிட்டார். ரசூலுல்லா கேக்குறாங்க, போர் முடிந்ததற்கு பிறகு யாரையும் காணாம தேடுறோமா, இன்னென்ன நபர் காணோம்னு ஆளை கூப்பிட்டு வர்றாங்க. சில பேர் மௌத்துன்றாங்க. வேற யாரையும் காணாமல் தேடுகிறோமா, இன்னென்ன நபரை காணோம்னு கூப்பிட்டு வர்றாங்க. சில பேர் மௌத்தாயிட்டாங்கன்னு தகவல் தெரிவிக்கிறாங்க. வேற யாரையும் காணாமல் தேடுகிறோமா, இல்ல இல்ல எல்லாரும் கிடைச்சிட்டாங்க. ரசூலுல்லா அந்த ஜுலைபீப் என்றவரு மௌத்தா அல்லது உயிரோடு இருக்கிறாரான்னு தகவல் வரல. அவரை மனநிலையில வச்சுட்டு தான் வேற யாரு காணோமா, வேற யாரு காணோமா, வேற யாரு காணோமான்னு திரும்ப திரும்ப கேட்கிறார்கள். இல்ல இல்ல எல்லாருமே கிடைச்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், லாக்கின்னனி அஃகீது ஜுலைபீபா, நான் என் நண்பர் ஜுலைபீபை தேடுறேன். இப்பதான் ஜுலைபீப்னு ஒருத்தர் இருக்கிறார் என்றது அவர்களுக்கு சிந்தனையிலே தெரிகிறது. அவரை மறந்தே போய்விட்டார்கள். பிறகு கூட்டத்திலே வந்து பார்த்தால் ஷபாதுன் ஃபில் கத்லா, 7 எதிரிகளை கொன்றுவிட்டு நடுவிலே 2 கரங்கள் இழந்த நிலையிலே அவர் நடுவிலே கிடக்கிறார். மக்கள் பார்வையில் மட்டமாய் கருதப்பட்டார்கள். ஒரு போர்க்களத்திலே வந்தது கூட மறந்து விட்டது. அவரிடத்தில் யாரும் பேசவில்லை, யாரும் அவருக்கு பெண் கொடுக்கவில்லை. நபிகளார் செய்த காரியத்தை பாருங்கள். இவரையா மட்டமா நினைத்தீர்கள், இவரையா ஒதுக்க பார்த்தீர்கள், நான் என்ன செய்கிறேன் என்று பாருங்கள் என்று அவர் 2 கரத்தை இழந்த அவரை அப்படியே தூக்கி தொடமேல உட்கார வச்சு சஹி முஸ்லிமிலே பார்க்கலாம். அவருடைய முதுகு பகுதி ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சு பகுதியில ஒட்டுகிறவாறு அப்படி வயிற்று பகுதியில கட்டி பிடிச்சிட்டு சொன்னாங்க, இவர் 2 கரங்களை இழந்திருக்கலாம், ஆனால் என்னுடைய 2 கரத்தை இவர் கரமாய் நான் நினைக்கிறேன். அடுத்து சொன்னார்கள், ஹாதா மின்னி வ அன மின்ஹு, இவர் என்னை சார்ந்தவர், நான் இவரை சார்ந்தவன். இவர் என்னை சார்ந்தவர், நான் இவரை சார்ந்தவன். ரசூலுல்லாஹ்வை குழிக்குள்ள இறங்கி அவரை அடக்கம் செய்தார்கள். பிறகு அந்த பெண்ணுக்காக, இவரை திருமணம் முடித்த பெண்ணுக்காக பிரார்த்தித்தார்களாம். முஸ்னத் அஹ்மதிலே பார்க்கிறோம், அல்லாஹும்ம இறைவா சுப்ப அலைனா, அல்லாஹும்ம சுப்ப அலைனா, இறைவா இவருடைய வாழ்க்கையில் அதிகமான பரக்கத்தை ஏற்படுத்தி, இவருடைய வாழ்க்கையில் சிரமத்தை ஏற்படுத்தி விடாதே என்று பிரார்த்தித்தார்கள். சில நபி தோழர்கள் அறிவிக்கிறாங்க, அந்த பெண் விதவையாய் ஆனதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் செஞ்ச பிரார்த்தனையில ஏராளமான முன்னணி நபி தோழர்கள் அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக போட்டியிலே நின்றார்கள். அல்லாஹ் அவ்வளவு வளத்தை கொடுத்தான். யாரை மட்டமாய் நாம் நினைக்கிறோமோ அவர்கள் ஆடையிலையோ தோற்றத்திலோ நாம் கருதவே கூடாது. பல பேருக்கு அந்த நோய் இருக்கிறது. டிரெஸ் ஒழுங்கா போடலையா, அவ்வளவுதான். பொருளாதாரத்தில் பலவீனமா இருக்கிறாரா,
அந்த பட்டியலிலே நாம் வந்துவிடக் கூடாது. நபிகளார் உயிர் பிரிகிற தருவாயில் நிகழ்த்திய அந்த இறுதி பேருரையின் ஒரு துளி, அதை மட்டும் இந்த சபையிலே நாம் எடுத்து வைத்திருக்கிறோம். பிறருடைய மானம், கண்ணியம், அவனுடைய சுயமரியாதை, அதிலே நானோ என் குடும்பத்தாரோ நாங்கள் ஒருபோதும் கை வைத்து விட மாட்டோம். அவர் எவ்வளவு பொருளாதாரத்தில் குறைவுடையவராக இருந்தாலும், தோற்றத்திலோ அழகிலோ குறைவுடையவராக இருந்தாலும், அவருடைய கண்ணியத்தை காபா, மக்கா, துல்ஹஜ் மாதம், அரஃபாவுடைய நாள், அதற்கு நிகராய் காப்பாற்ற பாடுபடுவோம் என்கிற சபதத்தை ஏற்போமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள்ல, உலகத்தில் அல்லாஹ் பருவ காலம், மழை காலம், அறுவடை செய்கிற காலம் என்று மனிதர்களுக்கு பயன்படுத்துகிற பல்வேறு காலங்களை தருவது போன்று பாவ மன்னிப்பை கழுவுவதற்கான, குழி தோண்டி புதைப்பதற்கான காலம் என்று அல்லாஹ் சில காலங்களை மனிதர்களுக்கு வாய்ப்பாய் தருகிறார். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் தான் இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 நாட்களில் நம்மிடத்தில் வர இருக்கிற துல்ஹஜ் மாதத்தினுடைய காலம். வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக, வலையாலின் அஷர், அந்த 10 இரவுகளின் மீது சத்தியமாக. அந்த 10 இரவுகள் என்பது துல்ஹஜ் மாதத்தின் 1வது பிறையிலிருந்து 10வது பிறை வரைக்கும் இருக்கிற இரவை தான் குறிக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கேட்கப்பட்ட துல்ஹஜ் முதல் 10 நாட்கள் அதன் சிறப்பை சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்விற்கு பிடித்தமான நாட்களில் அந்த 10 நாட்களை விட பிரியத்திற்குரிய நாட்கள் இல்லை. போர்க்களத்தில் கலந்து கொள்பவருக்கு நிகரான நன்மைகளை அவர் பெற்றுக் கொள்வார். போர்க்களத்தில் கலந்து கொள்வதற்கு நிகரான நன்மைகள் கிடைக்கிற நாள் இந்த 10 நாட்கள்ல அதிகமான தக்பீர்களை சொல்ல வேண்டும். அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், இது போன்ற திக்ர்களை செய்ய வேண்டும். உபரியான நோன்புகளை நாம் நோற்றுக்கொள்ள வேண்டும். தயவு கூர்ந்து இந்த 10 நாள் அருள் புரிகிற நாள். தினசரி குர்ஆன் ஓதணும், தினசரி ஏதேனும் மார்க்க விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முடிந்தால் உபரியான நோன்புகளை நோக்க வேண்டும். இந்த 10 நாள்ல உள்ள ஒரு நாள் தான் பிறை 9 அரஃபாவுடைய நாள். முந்தைய ஓராண்டு பாவம் பிந்தைய ஓராண்டு பாவத்திற்கு பரிகாரமாய் அந்த நாள் அமையும். இந்த 10 நாட்களை மிகச் சரியாய் நாம் கடைபிடித்து நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்தப்படுத்துவோமாக என்று கேட்டுக்கொண்டு, இன்ஷா அல்லாஹ் ஒரு முக்கியமான அறிவிப்பு. நம்முடைய பள்ளியில கிளை சார்பாக சஃபியா பெண்கள் மதரசா, பெண்களுக்கான ஓராண்டு மதரசா நடந்து கொண்டிருக்கிறது. சமகால சூழலில் இஸ்லாமிய பெண்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு வயிற்றிலே நெருப்பை கட்டிக்கொண்டு நம் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய சூழலிலே நாம் இருக்கிறோம். இதற்கு ஒரே ஒரு தீர்வு, எவ்வளவுதான் நவீன கருவிகள் வசதிகள் வளர்ந்தாலும் மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து விட்டால் அந்த பிள்ளைகளை ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாய் நாம் மாற்ற முடியும். அந்த அடிப்படையில் நம்முடைய கிளை சார்பாக தரமான தகுதியான ஆசிரியர்களை வைத்து ஓராண்டு பெண்களுக்கான
மதரசாவை நாம் நடத்தி வருகிறோம். இந்த மதரசாவின் 5வது ஆண்டு அட்மிஷன் சேர்க்கை இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கிறது. 13ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பெயர் கொடுத்து பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதற்குள் முன்பதிவு செய்து கொள்பவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுக்கப்படும். பிறகு 3-6 ஜூன் மாதம் 3ஆம் தேதி மதரசாவில் பெயர் கொடுத்த மாணவிகளுக்கான நுழைவுத் தேர்வு நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் கல்லூரி 8ஆம் தேதி திறக்கப்பட இருக்கிறது. பெற்றோர்கள், பொறுப்பாளர்கள், பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள் உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போன்று அவர்களுக்கு மார்க்கத்தை உள்ளத்திலே பதிய வைப்பதற்கு நீங்கள் இந்த மதரசாவிலே சேர்த்து அவர்களை பயனடைய வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.